Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு 20 general tips பார்க்க போறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஷூ லேஸ் பிரிஞ்சிட்டே வந்தா மெழுகு கொஞ்சம் தேய்க்கலாம் அப்படினு போன வீடியோல சொல்லியிருந்தேன். இன்னொரு மெத்தட் இருக்கு. அந்த இடத்துல டைட்டா கொஞ்சம் செல்லோ டேப்பை சுத்திட்டீங்கன்னா பிரிஞ்சிட்டு வராது. புது செருப்பு வாங்குவோம், அது கடிக்க ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு. அந்த மாதிரி இருக்கிற செருப்புங்களுக்கு உள்பாகத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு கடிக்காது. வாயில் நிறைய பேருக்கு துர்நாற்றம் வரும். அவங்க தினமும் கொஞ்சம் துளசி இலைகளை மென்று சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த துர்நாற்றம் இருக்காது. எலுமிச்சந்தோலை எடுத்துகிட்டு கைகளை நல்லா தேய்ச்சா பூண்டு வெங்காயம் கட் பண்ண பின்னால் கைகளில் வாடை இருக்கும், அது இருக்காது. நிறைய பேர் வீட்டில் ஆண்கள் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குது. சில சமயம் அவங்க வீட்டிலேயே கூட பிடிப்பாங்க. அப்போ அந்த புகை வீட்டில் குழந்தைங்களுக்கு சேராது. அந்த மாதிரி டைமில் அந்த புகை வாடை நீங்கணும் அப்படின்னா ஒரு கிண்ணத்தில் வினிகர் வச்சுட்டிங்கன்னா அந்த சிகரெட் புகை வாடை இருக்காது. சாக்ஸ் அணியறதுக்கு முன்னால் கொஞ்சம் டால்கம் பவுடரை கால்களில் தடவிட்டு அதுக்கப்புறம் சாக்ஸ் போட்டால் வேர்வை நாற்றம் வராது. கைகளில் உள்ள கெரோசின் ஸ்மெல் போகணும் அப்படின்னா கொஞ்சம் மோர் எடுத்து கைகளை நல்லா தேய்ச்சி கழுவும் போது அந்த ஸ்மெல் போயிடும். இப்போ கர்ச்சீஃப் சின்ன உள்ளாடைகள் இதெல்லாம் துவைச்ச பின்னால் கொஞ்சம் யுடிக்ளோன்னு விற்பாங்க கடையில், மருந்து கடையில். அது கலந்த தண்ணியில் நீங்கள் ஒரு தடவை அலசி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம போடும்போது. வாஷ் பேஷின் அப்புறம் இந்த சிங்க்கு இதெல்லாம் இருக்கிறது இல்லையா, அப்போ அங்கே அந்த இடத்துல அந்துருண்டைகள்லாம் போட்டிங்கன்னா இரவில் கற்பாம்பூச்சி தொல்லைகள் இருக்காது. இப்போ பெயிண்ட் அடித்த அறைகளில் புது வீட்டிலலாம் அந்த பெயிண்ட் ஸ்மெல் இருக்கும், அது நிறைய பேருக்கு ஒத்துக்காது. அவங்க கொஞ்சம் வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி ஒரு தட்டில் வச்சு அந்த ரூமில் வச்சுட்டாங்கன்னா அந்த பெயிண்ட் ஸ்மெல் போயிடும். இன்னொன்று செய்யலாம், ஒரு வாளியில் தண்ணி வச்சுட்டா கூட அந்த பெயிண்ட் ஸ்மெல் போயிடும். பாத்ரூமில் எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் வென்டிலேஷன் ஒழுங்காக இல்லைன்னா துர்வாடை இருக்கும். அங்கே ஒரு மெழுகுவத்தியை ஏற்றி வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த வாடையெல்லாம் போயிடும். பச்சை கற்பூரம் கரைச்ச நீரை நம்ம ஷெல்ஃப்ஸில் எல்லாம் தொடச்சி பிறகு பொருள் எல்லாம் அடுக்கும்போது அங்கே பூச்சி தொந்தரவும் இருக்காது, மணமாகவும் இருக்கும். ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் சமையல் சோடாவும் வச்சிட்டிங்கன்னா, சமையல் சோடா வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வாடை வராது. இல்லைன்னா ஒரு எலுமிச்சை பழம் கூட கட் பண்ணி வைக்கலாம். செருப்பு ஷூ இதெல்லாம் வைக்கும் அலமாரில் பூச்சி உருண்டைகளை போட்டு வைக்கும்போது அங்கே மழை காலத்தில் சின்ன சின்ன பூச்சிகள் கூட செருப்புலேயோ ஷூலேயோ அண்டிக்கும். நிறைய பேர் நம்ம நியூஸ் கூட கேட்டிருக்கோம், ஷூக்குள்ளே தேல் இருந்தது அப்படின்ட்டு. இந்த மாதிரி அந்த உருண்டைகள்லாம் போட்டு வைக்கும்போது அந்த ஷூலேருந்து வர வாடையும் இருக்காது, அங்கே எந்த பூச்சிகளும் போய் அண்டாது. பாத்திரங்களில் பூண்டு வெங்காய வாடை போகணும் அப்படின்னா லேசாக அதை சூடு செஞ்சுட்டு அதை நம்ம வாஷ் பண்ணோம்னா அந்த வாடை நீங்கிடும். இப்போ க்ரீட்டிங்ஸ் வெட்டிங் கார்டு இதெல்லாம் யாருக்காவது நம்ம அனுப்பணும் அப்படின்னா அந்த க்ரீட்டிங்ஸ் வெட்டிங் கார்டு மேலே கொஞ்சம் லைட்டாக பெர்ஃப்யூம் நம்ம அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அனுப்பும்போது அவங்க அதை ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. கொஞ்சம் பழைய வெண்ணெயை உருக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தா நெய் மணமாக இருக்கும். புது பிளாஸ்டிக் டப்பாக்கள் இல்லைன்னா பாட்டில்கள் யூஸ் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் வாடை இருக்கும். அந்த பிளாஸ்டிக் வாடை போகணுன்னா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சோடாப்பு போட்டுட்டு ஒரு நாள் அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து அதை வாஷ் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் வாசனை இருக்காது. ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க என்ன செய்யணும் அப்படின்னா பெரிய தட்டில் ஈர மணலை கொட்டிட்டு அதுக்கு மேலே காய்கறிகள் எல்லாம் அடுக்கி வச்சாங்கன்னா 4-5 நாட்கள் அந்த காய்கறிகள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இஞ்சியை ஈர மணலில் புதைச்சி வச்சிங்கன்னா புதுசாகவே இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.